இந்த கருப்பசாமி அருள்வாக்கு சொல்ல வந்திருக்கிறேன். உன்னை பழிவாங்க வேண்டும் என்று நினைத்து பல பேர் கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அதில் ஒருத்தியும் உன்னை பழி தீர்த்தே ஆக வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கொண்டேதான் இருக்கிறாள். அவள் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவித்தாலும் ஆனால் உன்னை அவள் அழித்துவிட வேண்டுமே என்று மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கொண்டேதான் இருக்கிறாள். அவளுக்கு நீ எவ்வளவுதான் திட்டியும் நீ சொன்னாலும் அவள் கேட்க மாட்டாய் என்று நீ புலம்புகிறாய். எனக்கு நன்றாக அது புரிகிறது. அது சிலரின் குணமே அப்படிதான். நீ எதற்கும் கவலைப்படாதே. நீ வெளுத்ததெல்லாம் பால் என்று நினைத்து கொண்டு இத்தனை நாட்களாய் இருந்தாய். ஆனால் உண்மை தெரிந்தவுடனே இப்பொழுது நீ மாறிவிட்டாய் என்பதை அவள் புரிந்து கொண்டாள். அதனால்தான் இத்தனையும் நடந்து கொண்டே இருக்கிறது. உன்னை எப்படியாவது அவள் கஷ்டப்படுத்தி விட்டு அந்த சந்தோஷத்தில் அவள் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாள். நீ கஷ்டப்படுவதை பார்த்து அவள் மிகவும் மகிழ்ச்சி அடைவாள். அதற்காக அவள் சேவையை செய்து கொண்டு இருக்கிறாள். நீ இதற்கும் கவலைப்படாதே. இந்த கருப்பனுடைய கோயிலுக்கு வந்து திருநீரை எடுத்து உன்னுடைய வீட்டில் வை. எதுவும் உன்னை நெருங்காமல் நான் பார்த்து கொள்கிறேன். இப்போது மீண்டும் உன்னிடம் சொல்கிறேன். ஒருவரிடம் பேசும் பொழுது நீ மிகவும் கவனமாக தான் பேச வேண்டும். இதை நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் என்றால், உன்னை சுற்றி இருப்பவர்கள் யாரும் நல்லவர்கள் கிடையாது. அதனால்தான் உன்னிடம் நான் திரும்ப திரும்ப இதை சொல்கிறேன்.